பெங்களூர் வடகிழக்கில் இருக்கிற இந்த கஸ்தூரி நகரை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறேன். இது ஒரு காதல் நகரம். இதை பற்றி நான் சொல்கிறேன் எப்படிங்கிறத. இந்த ஃபஸ்ட்டு மெயின் ரோடு எய்த்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல், பிரியாணி அருமையாக இருக்கும் அப்படின்னு என்னோட கூட வந்தவர் சொன்னார். இந்த பிரியாணி ஹோட்டலுக்கு எழுத்த மாதிரி கிருஷ்ணா நந்த கோகுலம் பார்ட்டி ஹால் மேலே இருக்குது, கீழே ஹோட்டல் இருக்குது. இதே இடத்துல ஒரு ஃபிஷ் ஸ்டால் இருக்குது. அங்கே போய் ஒரு சின்ன இன்டர்வியூ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. மீனெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ எத்தனை வருஷமா நீங்க இந்த கடை ஓப்பன் 15 வருஷமா எல்லா மீனும் நீங்க எல்லாமே எந்த மீனும் அதிகமாக போற மீன் அது கஸ்டமர் மேல டிபெண்ட் தான். ஒரு பேர் வஞ்சரம் அதிகமா இருக்கிற மீன் எதுவும் வஞ்சரம் ஐலாம்பத்தி. ஒரு ரெகுலர் கஸ்டமரே எவ்வளவு பேர் இருக்கும்? அது ஒரு 30-40 பேர். ஹோட்டலுக்கும் ஃபோர்த்து கிராஸுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் இங்கெல்லாம் காய்கறிகள் இருக்குது. இந்த இடத்துல அப்பர் மிடில் கிளாஸ் அதிக பேர் வச்சுக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். இதுக்கான காரணம் இந்த நகரில் மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகள் இங்கே இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம கண்ணு முன்னால் ஒரு பார்க் இருக்குது, அதுக்குள்ளே நுழைவோம். ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட பார்க் இருக்குது, போக போக பார்க்க போகிறீங்க. பெங்களூரை பூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், பெங்களூர் நகரத்துக்குள்ள ஏகப்பட்ட பார்க்குகள் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒருத்தவரை நேர்காணல் செய்யலாம். அவர் கன்னடத்தில் தான் பேசுவார். ಮಹೇಶ್ ಅಂತ ಲಾಸ್ಟ್ 3 years ಇಂದ ಇದೆ. ಇಲ್ಲ ಕತ್ತಲ ನಗರ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಅನುಕೂಲ ಎಲ್ಲ ಇದೆ. ನೀರೆಲ್ಲ BBMP ನೀರೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಕಾವೇರಿ ವಾಟರ್ ಮತ್ತೆ ಏರಿಯಾನು ಚೆನ್ನಾಗಿದೆ, ಕ್ಲೀನ್ ಆಗಿದೆ, ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸರ್ ಇಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ ಇದೆ ಪಕ್ಕನೆ. ಸರ್ಕಾರ ಪ್ರೈವೇಟ್ ಸ್ಕೂಲ್ಗಳು ಅಷ್ಟೊಂದು ಆಕ್ಸ್ಫರ್ಡ್ ಕಾಲೇಜ್ ಅಂತ ಒಂದಿದೆ. ಆಕ್ಸ್ಫರ್ಡ್ ಕಾಲೇಜ್ ಅಲ್ಲಿ ಡಿಗ್ರಿ ಎಲ್ಲ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಗವರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ 12th ವರೆಗೂ ಇದೆ ಅನ್ಸುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಮೆಡಿಕಲ್ ಶಾಪ್ ಅಂಡ್ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಫೆಸಿಲಿಟೀಸ್, ಇಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಲೇಔಟ್ ಅಂತಾನೆ ಇದೆ. ಡಾಕ್ಟರ್ಸ್ ಲೇಔಟ್ ಇದೆ. ಮೆಡಿಕಲ್ ಶಾಪ್ ಎಷ್ಟೊಂದಿದೆ, ಚಿಕ್ಕಮಗಳೂರು ಅಂತ. ಇಲ್ಲಿ ಶಾಪ್ಸ್ ಇದೆ, ಕ್ಲಿನಿಕ್ಸ್ ಇದೆ, ಮೆಡಿಕಲ್ ಶಾಪ್ಸ್ ಎಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಪಾರ್ಕ್ಸ್ ಎಷ್ಟೊಂದಿದೆ, 5-6 ಪಾರ್ಕ್ಸ್ ಇವೆ. ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗಿದೆ ಕಸ್ತೂರಿ ನಗರ. ಇಷ್ಟ ಆಗಿದೆ. ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋಕೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಧನ್ಯವಾದಗಳು. இந்த மகேஷன் சொன்னார்ல, அவர் சொன்ன இடம் இதுதான், டாக்டர்ஸ் லே அவுட்டு. எப்படி அந்த பேர் வந்ததுன்னா, ஒரு 4 டாக்டர் இங்கே ஆரம்பத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் லே அவுட்டுன்னு பேரை வச்சுட்டாங்க. இங்கே ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வேலை இல்லாதவங்க, நல்ல உடல் தகுதி உள்ளவங்க உடனே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. எங்கள் பேர் சுனில் காளி. இங்கே இந்த கோயில் எத்தனை வருஷமா இருக்கு? இது டாக்டர் லேவட்டு கஸ்தூரி நகர்ன்ட்டு, சரிங்களா? இது நம்ம கோயில் இங்கே 45 வருஷமா இங்கே இருக்கிறோம் நாங்கள். இது எங்கள் அப்பா பண்ணி இருக்கிறது நிர்வாகம். டைகர் காளிதாஸ் அவர் சாமிஜி. இப்போ அவரு இல்லை. இப்போ நாங்கள் அவங்க பசங்க 2 பேர், சுனில் காளி, விக்கி தேவான்ட்டு, சரிங்களா? இங்கே அமாவாசைனா திருஷ்டி எல்லாம் எடுப்போம், சகல காரியங்கள் சகல வேலைங்கள்லாம் செய்வோம், நல்லது செய்வோம். கல்யாணம் ஆகலனா, இல்லைன்னா வீட்டு பிரச்சனையோ, இல்லை பேய் பிடிச்சிருக்கிறாங்களோ, இல்லை வீட்டில் ரொம்ப மனக்கலச்ச பொண்டாட்டி கணவர் வைஃபுங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, இதெல்லாம் நாங்கள் இங்கே சால்வ் பண்ணுறோம். இந்த கோயிலோட பேர் ஸ்ரீ ராஜகாளியம்மன். கஸ்தூரி நகரில் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயில். இங்கே அஸ்ட்ராலஜி கூட நாங்கள் சொல்கிறோம். நியூ ஹரிசன் காலேஜ் பெங்களூரில் காலேஜ் எல்லாம் ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அமைப்பில் ப்ரைவேட் காலேஜுங்க நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனோட அமைப்பே வேறு. இந்த காலேஜுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு கிட்ஸ் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலு ரொம்ப காஸ்ட்லி தான். இந்த பில்டிங்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்கூல் பிரசிடென்சி ஸ்கூல், அப்துல் ஹமீட் மெமோரியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இன் பெங்களூர். இதை உருவாக்கியவர் அப்துல் ஹமீத்.
ஆர்த்தி நகரில் இருக்குது, நந்தினி லே அவுட்டில் இருக்குது, கஸ்தூரி நகரில் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் இன் பெங்களூர் அவார்டும் வாங்கியிருக்கு. இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த இடம் ரிங் ரோடு. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பு. இது பஸ் ஸ்டாப்பு தான், கஸ்தூரி நகர் போகிறதுக்கு உள்ள பஸ் ஸ்டாப்பு. நாம் நிற்கிற இந்த இடம் வந்து நியூபர்க் ஆனந்த் டயாக்னிஸ் சென்டர். இது ஒரு புகழ்பெற்ற டயாக்னிஸ் சென்டர் இன் பெங்களூர். 1974 ஆரம்பிக்கப்பட்டது. துளசி ராமன் என்னுடைய பெயர். வசிக்கிறது வீணாபுரா. அங்க வந்து ஆட்டோ ஓட்டுறது. சரி சரி. ஆமா. ஆனா உங்க ஸ்டாண்ட் இங்க ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுறது இங்கதான். என்னென்ன வசதிகள் இருக்கு? இங்க வந்து ஆனந்த் லேப் இருக்கு, சில ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. எனக்கு போறது வர்றதுக்கு எல்லாம் அனுகூலமாக இங்க நாங்க ஆட்டோ போட்டு இருக்கிறோம். நாங்க இங்க இருந்து மெஜஸ்டிக் எவ்வளவு தூரம்? இங்க இருந்து மெஜஸ்டிக்கு ஒரு 15 கிலோமீட்டர். பஸ் நிறைய பஸ் நிறைய இருக்கு. மெஜஸ்டிக் பஸ் கிடையாது இங்க இருந்து. இங்க வந்து எப்பால் போற பஸ் தான். எப்பால் இருந்து வர பஸ் கிடைக்கும். இங்க எப்பாலுக்கு போற பஸ், இங்க மெஜஸ்டிக் போற பஸ் இங்க கிடைக்காது. அது எப்ப இது மெஜஸ்டிக் போனோம்னாக்கா நீங்க வந்து டின் ஃபேக்டரி போகணும், இல்லாட்டி ராம்பத் நகர் போகணும். ராம்பத் நகர் தான் அப்படி போகலாம். இங்க வாடகை வீடு எல்லாம் இங்க ரேட் ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து பிடிஎம் லேட்டு, அதனால வாடகை எல்லாம் இங்க ரொம்ப ஜாஸ்தி. வீடு வாங்குறதுனால ஜாஸ்தி தான், வீடு வாடகை வர்றதுனால ஜாஸ்தி தான். மினிமம் ஒரு 10,000க்கு மேலதான் வீட்டு வாடகை. அதுக்கு கம்மியாக எல்லாம் கிடைக்காது. இந்த ஏரியால அவ்வளவு கஸ்டமர் கிடையாது. நமக்கு இங்க சேவர் காலேஜ் பசங்க வருவாங்க, காலையில் கூட்டு போறவங்க வருவோம். 1-2 தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. கஸ்தூரி நகர் ஸ்ரீ பசவேஸ்வர கராவல்லி ஒரு ஹோட்டல். வட கர்நாடகா உணவு இங்க கிடைக்கும். குறிப்பிடணும்னா ஜோளா ரொட்டி, ராகி ரொட்டி, ராகி முத்தே, ஒப்பட்டு கர்நாடகா ஃபேமஸ் ஒப்பட்டு, அதெல்லாம் இங்க கிடைக்கும். நியாயமான விலை, குறைந்த விலையில் இங்க உணவகம் இது. செகண்ட் கிராஸுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே ஒரு பார்க் இருக்குது, அதை பற்றிய விவரங்கள். டாக்டர் கோடா சிவராம கரந்த் இவர் யார்? இவருடைய பேரில் இந்த பார்க் இருக்குது. அவர் ஒரு புகழ்பெற்ற கன்னட மொழி நாவலாசிரியர், நடன கலைஞர், யக்ஷகான நடனத்தை சீர் செய்தவர், சிற்ப ஆராய்ச்சியாளர், திரைப்பட இயக்குனர், பத்மபூஷன் விருது பெற்றவர். இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்தபோது, இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியாக இருந்தப்போ எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்போ அதை கடுமையாக ஏற்றவர். அவர் பேரில் தான் இந்த பார்க் இருக்குது. 2014 எம்எல்ஏ ரகுவால இந்த பார்க்கு திறந்து வைக்கப்பட்டது. செகண்ட் கிராஸ் மெயின் ரோடு. இந்த ஜங்ஷனில் ரைட்டு பாருங்கள், நிறைய கடைகள் இருக்கும். அதுவே ஸ்ட்ரைட் பாருங்கள், அங்கேயும் கடைகள். லெஃப்ட் பாருங்கள், அங்கேயும் ஏகப்பட்ட கடைகள், ஷாப்பிங் மால்ஸுகள், ஹோட்டல்ஸுகள் எல்லாம் இருக்குது. இதை சுற்றி ரவுண்ட் பண்ணி ஒரு இடத்துல நிற்கிறோம். ஒருத்தவரை நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். வந்து கஸ்தூர் நகர் வந்து நல்ல ஏரியா சார், ரொம்ப ரீசெண்ட் ஏரியா. இல்லை, என் பேர் வந்து கணபதி. இங்க வந்து நான் வந்து 2 இயர்ஸ்ல இருக்கு. ஏன்னா பிரான்ச் இருக்கு, ஸ்ரீமாருதி கொரியர் பிரான்ச் இருக்கு இங்க. நல்ல ஏரியா சார். இங்க வந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லா பசங்க இருக்கு இங்க. அப்புறமா வந்து இங்க நல்லா ரோடு இருக்கு. கொஞ்சம் ரேட் வந்து நிறைய இருக்கு இங்க. மினிமம் 20,000 அபோவ் இருக்கு சார். இங்க இருக்கு சின்ன சின்ன அபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய அபார்ட்மெண்ட் இருக்கு. அப்புறமா வந்து இங்க கொஞ்சம் இன்டர்நேஷனல்கார நிறைய இருக்கு இங்க. அதுதான் இந்த பிசினஸ் சென்டர். இது வந்து பிசினஸ் சென்டர் இருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் சார். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இங்க. நல்லா இருக்கு சார். நோ ப்ராப்ளம். லாண்டர்னாலுக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை. எம்எல்ஏ ரகு வந்து இங்க நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிருக்கு. அது வந்து 100%. இங்க வந்து அது வந்து யாரு டெவலப்மெண்ட்டுக்கு யாரும் வந்து கேட்கறது இல்லைங்க. கொஞ்சம் இங்க ட்ரைனேஜ் இருக்கு, அப்புறமா வந்து ரோடு இருக்கு, எல்லாமே 100% பண்ணிருக்கு சார். கஸ்தூரி நகர் கிளப் இருக்கு, இங்க யூனியன் இருக்கு, எல்லாமே இந்த ஏரியால. பேங்க் இந்த லைன்ல வந்து 8 பிரான்ச் இருக்கு சார். SRR கல்யாண் மண்டபம் இருக்கு சார். SRR சவுட்ரி அந்த
பீச்சன்ஸ் ಅಂದ್ರೆ ಮೇನ್ ரோட்ல இருக்கு. காசி விஸ்வநாத் டெம்பிள் கிட்ட ஒரு இருக்கு. காசி விஸ்வநாத் டெம்பிள் இருக்கு. அது வந்து பெரிய டெம்பிள் இங்க இந்த ஏரியாக்கு.